நற்பவி ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த கலிகாலத்தில் நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அவனை பற்றி பேசுகிறத விட அடுத்தவனை பற்றி பேசுகிறவனாக தான் இருப்பான். அடுத்தவனை பற்றி புரளி பேசிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க காசிப்பிங்னு சொல்லுவாங்க. கிசுகிசு சினிமாவில் சொல்கிறது கிசுகிசு, காசிப்பின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் புரளி பேசுகிறதுங்கிறது அர்த்தம். இப்போ நம்மளை பற்றி ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கிறான்னா அந்த நெகட்டிவிட்டி நம்மளை தாக்காமல் இருக்கணும். அது நெகட்டிவிட்டி தான். ஏன்னா நம்மளை பிடிக்காதவன், நமக்கு வேண்டாதவன், நம்மை வேண்டாதவனாக நினைக்கக்கூடியவன், நம்மை பிடிக்காது என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த நெகட்டிவான வைப்ரேஷன் நம்ம பக்கத்துலேயே வரக்கூடாது. சாத்தானே அப்பாலே போ அப்படிங்கிற மாதிரி கதை தான். ஏன்னா அந்த மாதிரி சாத்தான்கள் சைத்தான்கள் நிறைய இந்த பூமியில் உண்டு. நம்ம எவன் வம்புக்கும் தும்புக்கும் போயிருக்க மாட்டான். ஆனால் நம்ம வளர்ச்சி பிடிக்காதவன், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்து வீட்டுக்காரன், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. வெளியில் சொல்ல மாட்டானுங்க. வெளியில் நம்மகிட்ட நல்லா சிரித்து பேசிட்டு ஹேன்னு சிரித்து பேசிட்டு அந்த பக்கம் போய் இவன் எப்படி கார் வாங்கினா, எப்படி பங்களா வாங்கினா, நல்லா சம்பாதிக்கிறானே, இவன் நாசமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவன்லாம் நிறைய பேர் இருப்பான். நமக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சும் நிறைய பேர் இருப்பான், தெரியாமலும் நிறைய பேர் இருப்பான். அவன் டோட்டல் நெகட்டிவிட்டி நம்ம பக்கமே வரக்கூடாது இல்லையா? கண் திருஷ்டி கோளாறுங்கிறது அதுதான். அதாவது சிரித்து பேசுவாங்க. நம்மளை மானியத்தினே பொன்மானியம் போட்டு பேசக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சி பிடிக்காத ஆட்களும் நம்ம கூடவே சுற்றிட்டு இருப்பான். நமக்கு பின்னாடி போய் பேசுவான். பின்னாடி பேசக்கூடியவரெல்லாம் முன்னாடி பேச தைரியம் இல்லாதவன் தான் பின்னாடி பேசுவான். நேரடியாக பேசுனா திருப்பி ரைடு விட்டுருவோம்ல, அதுதான். அவனுங்க எல்லாருமே அந்த நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது நமக்கு எந்த காலத்துலேயும் வந்துடக்கூடாது. அதுக்கான சுவிட்சோட பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். புரியுதுங்களா? இது நீங்கள் யாரை வேணும், அதாவது நீங்கள் இவன் தான் பேசுகிறான் அவன் தான் பேசுகிறான்லாம் இல்லை. நமக்கு எவன் பேசுகிறதும் நம்ம பக்கமே வரக்கூடாது. நம்ம கண் பார்வைக்கும் வரக்கூடாது, காதுக்கும் கேட்கக்கூடாது, அவன்லாம் பேசவே கூடாது நம்மளை பற்றி அப்படின்னு நினச்சி இந்த சுவிட்ச்வேர்ட்ஸை சொல்லுங்கள், எழுதுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். டிவைன், உல்ஃப், கன்சீட், கிளியர், ரீஸ்டோர், சேஞ்ச், பிரிங், சாம், ஆர்டர், கார்ட், நவ். டிவைன், உல்ஃப், கன்சீட், கிளியர், ரீஸ்டோர், சேஞ்ச், பிரிங், சாம், ஆர்டர், கார்ட், நவ். Switchword phrase to stop gossiping and negative talks about you. நெகட்டிவ் டாக்ஸ்னால் என்ன? உங்களை பற்றி தப்பாக சொல்கிறது, போட்டு கொடுக்குறது, புரளி பேசுகிறது. அவன் இப்படி நம்மக்கிட்ட நல்லா சிரித்து பேசிட்டு நமக்கு பின்னாடி போய் அவன் மோசமானவன், அவன் திருடன், அவன் அப்படி இப்படி, அவன் பிராடு பித்தலாட்டம், இந்த மாதிரி பேசக்கூடியவங்களாம் இருப்பான். இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அவன் இவன் தான் பேசுனானா அப்படிங்கிறது கூட நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா முதுகில் குத்தக்கூடிய துரோகிகள் எல்லாமே இவங்க தான். இந்த மாதிரியான ஆட்கள் எந்த காலத்துலேயும் நம்ம பக்கத்துலேயே வரக்கூடாது, நம்மளை பற்றி பேசக்கூடாது, நம்மளை பற்றி அவன் நினைக்கவே கூடாது. அந்த மாதிரியான விஷயத்திற்கு இந்த சுவிட்ச்வேர்டு பிரமாதமாக வேலை செய்யும். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க, அவனுக்கு அது உறுத்தும், கண்ணை உறுத்தும். ஏன்னா அவனால் நல்ல பேர் சம்பாதிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவான்? நெகட்டிவ் ஸ்ப்ரெட்டர்ஸ், நெகட்டிவ் ஹேட்டர்ஸ் ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி அபவுட் யூ. திஸ் இஸ் தேர் ஸ்டைல். என்ன அப்படின்னா, நீங்கள் வளர்றது நிறைய பேருக்கு பொறாமையாக இருக்கும், இன்னும் எரிச்சலாக இருக்கும், வயிற்றெரிச்சலாக இருக்கும். ஏன்னா அவனால் உங்களோட நேரடியாக போட்டி போட முடியாது. நேரடியாக களத்தில் சந்திக்க முடியாத கோழைகள் தான் பின்னாடி போய் பேசுவானுங்க. அது ஆணாம் இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பொம்பளைகள் பேசக்கூடிய புரளிகள் நிறைய இருக்கும். அதாவது யார்கிட்டயா போய் போட்டு கொடுக்குறது, உங்களுக்கு வேண்டியவங்ககிட்ட உங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட மனசை கலைக்கக்கூடியது, இது மாதிரியெல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டி நம்ம பக்கத்துலேயே வரக்கூடாது. துஷ்டனை கண்டால் தூர விலகுங்கிற மாதிரி இந்த துஷ்ட பயல்களோட பேச்சு எதுவுமே நம்ம பக்கமே வரக்கூடாது. அப்படி சுற்றிட்டு இருக்கிற பயல்கள் எல்லாமே இந்த சுவிட்ச்வேர்டை நம்ம சொன்னோன்னா அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுற அளவுக்கு இது வேலை செய்யும். ஏன்னா நம்ம உண்மையாக இருக்கணும். நம்மளும் அதே மாதிரி பொருளி பேசக்கூடாது. அவனை போய் பேசுகிறது, இவனை போய் பேசுகிறது, அவனை பற்றி நம்ம பேசுகிறது, இதெல்லாம்
மலம் உண்பதற்கு சமமானது. ஒருத்தனை பற்றி நம்ம புரளி பேசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பக்கம் வந்து அது மலம் மாதிரி போயிட்டே இருக்குமா. நாளைக்கு வந்து நரகத்துக்கு போனால் அதை தான் சாப்பிடுவான். அது யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, பேசுகிற எவனாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து கர்மா சம்மந்தப்பட்ட விஷயம். உன்னால் என்ன முடியுதோ அதை நீ செய். அடுத்தவனை பற்றி உனக்கு எதுக்கு? அடுத்தவன் சம்பாதிக்கிறான், அது எதுக்கு உனக்கு கண்ணை உறுத்துது? இப்படிப்பட்ட விஷயம் இருக்க தான் செய்யும் இல்லையா? சார் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க சார், என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னை பற்றி தப்பாக பேசுகிறவனும் நிறைய பேர் இருக்கான். ஸோ அப்போ அவங்க எல்லாமே வந்து இந்த சுவிட்சோட நம்ம சொன்னாலே போதும், அவன்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த சுவிட்சோட பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருந்தோம்னாலே சூப்பராக அது வந்து வேலை செய்யும். அவன் நம்ம பக்கமே வரமாட்டான், நம்மளை பற்றின பேச்சே இருக்காது, அவன் பேச்சு செல்ஃப் எடுக்காது. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.